தாவேகாவின் தேர்தல் அறிக்கைக்கு பொதுமக்களும் தங்களின் பரிந்துரைகளை தெரிவிக்கும் வகையில் தாவேகா தனது அடுத்த கட்ட அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது கவனம் பெற்று வருகிறது. தமிழகத்தில் அடுத்த 2 மாதத்தில் சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் 4 முனை போட்டி நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதல் முறையாக நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் களத்தில் உள்ளது மக்களிடையே கவனம் பெற்றுள்ளது. ஆட்சியில் பங்கு என்ற அதிரடி அறிவிப்புடன் கூட்டணி கதவை திறந்து வைத்திருந்தாலும் தற்போது வரை கதவின் பக்கம் யாரும் வரவில்லை. திமுக அதிமுக கூட்டணியில் அதிருப்தி அடையும் கட்சிகள் தாவேகா பக்கம் திரும்பும் என்று தெரிகிறது. இந்த நிலையில் ஆளுங்கட்சியான திமுகவில் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு பணி வேகமாக நடந்து வருகிறது. எதிர்க்கட்சியான அதிமுக அதற்கு ஒருபடி மேலே சென்று தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள 10 அறிவிப்புகளை 2 கட்டங்களாக வெளியிட்டுவிட்டது. பாஜக உள்ளிட்ட கட்சிகளும் தேர்தல் அறிக்கை தயாரிக்க குழு அமைத்து பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த சூழலில் தேர்தலை முன்னிட்டு தாவேகா தனது தேர்தல் பணிகளை முழுவீச்சில் தொடங்கியுள்ளது. ஏற்கனவே தமிழகத்தின் 234 தொகுதிகளிலும் வேட்பாளர் விருப்பமனு விநியோகத்தை தொடங்கியுள்ள தாவேகா பிப்ரவரி 13ஆம் தேதி சேலத்தில் நடைபெறவுள்ள மாபெரும் பிரச்சார கூட்டத்திற்கும் தயாராகி வருகிறது. இந்நிலையில் மக்களின் தேவைகளை நேரடியாக அறிந்து தேர்தல் அறிக்கையை தயாரிக்கும் நோக்கில் பொதுமக்கள் தங்களின் கருத்துக்களை பகிர பிரத்யேக இணையதளத்தை அக்கட்சியின் தலைமை அறிமுகம் செய்துள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தேர்தல் அறிக்கை தயார் செய்யப்பட்டு வருகிறது. இந்த தேர்தல் அறிக்கையில் இடம்பெற வேண்டியவை குறித்து பொதுமக்களும் தங்களின் மேலான பரிந்துரைகளை அனுப்பலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெறும் வாக்குறுதிகளாக இல்லாமல் செயல்படுத்தக்கூடிய திட்டங்களை கொண்ட மக்கள் அறிக்கையாக இது இருக்கும் என அக்கட்சியின் தலைவர் விஜய், பொதுச் செயலாளர் என் ஆனந்த் உட்பட பலரும் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.